ஸ்நாக்ஸ்னாவே அது எண்ணெயில் போட்டு பொரிச்சு மொறுமொறுன்னு காரசாரமா அப்படிலாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஆவியில் வேக வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இடத்துல வைப்பேன் இந்த ஸ்வீட்டை. கொலக்கட்டை, புட்டு, பாயாசம் அதுக்கெல்லாம் ஒரு படி மேலே இருக்கும் இந்த ஸ்வீட்டு. செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி இதை செய்வீங்க. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 கப் அவல் எடுத்திருக்கேன். நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை அவல், சிவப்பு அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 2 கப் எடுத்துகிட்டு இதை நல்லா ரவை பதத்துக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம புட்டு மாவுக்கு எப்போவுமே பிசைவோம்ல அந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியை ஒரே வாழை சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக பூவாக பிசைஞ்சாச்சு. அவ்வளோதான், இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். இப்போ சின்னமாக மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கை போல் நிலக்கடலை பருப்பு, 4-5 பாதாம் சேர்த்துருக்கேன். கூடவே 6-7 முந்திரி பருப்பு, ஃப்ளேவருக்காண்டி 2 ஏலக்காய். இது பிடிச்சா சேர்த்துக்கோங்க, பிடிக்கலாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதையும் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதுவும் தனியாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 2 கப் அவளுக்கு 1 கப் வெல்லம், இனிப்பு கரெக்டாக இருக்கும். அதில் 1/4 கப் தண்ணீர் சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். வெல்லத்துக்கு பாகு பதம்லாம் தேவையில்ல. வெல்லம் அந்த தண்ணியில் கரைஞ்சி நல்லா 2 கொதி வந்துச்சுன்னா போதும். அவ்வளோதான், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம். அந்த சூடு அப்படியே இருக்கணும். அந்த சூடு இருக்கும்போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அவலை இது கூட சேர்த்துடலாம். அது கூட அரைச்சி வச்ச அந்த நிலக்கடலை பருப்பு, பாதாம், முந்திரி பவுடரையும் சேர்த்துட்டு கூடவே 1 கப் போல் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணும்போது அடுப்புலேருந்து கீழே இறக்கிடணும். ஆனால் அந்த ஹீட் அப்படியே இருக்கணும். இறக்குன உடனே நம்ம இது எல்லாமே சேர்த்து அந்த ஹீட்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்கும்போதே இதையே சாப்பிடணும் போல் தோணும். இப்படியே கூட சாப்பிட்லாம். இதை மறுபடியும் ஆவியில் வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் நல்லா நெய் தடவிட்டு இந்த மாதிரி முந்திரி உள்ளே ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஃபில் பண்ணி நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கலாம். விட்டுட்டு அப்படியே நம்ம இந்த ஒரு இட்லி பாத்திரத்தில் இப்படி கவுத்து ஒரு தட்டு தட்டினோன்னா சூப்பராக லட்டு மாதிரி விழுந்துடும். அவ்வளோதான், இதே மாதிரி இருக்க எல்லாத்தையுமே பண்ணிடலாம். குழிக்கரண்டிலையும் பண்ணலாம், இதுவும் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா சின்னமாக ஒரு பவுல் இது இருந்துச்சுன்னா அதுலேயும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு முந்திரி போட்டுட்டு இதே மாதிரி ஷேப்பாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வேக வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணோன்னா நல்லா சுட சுட ரெடி ஆயிடும். இதை அப்படியே எடுக்கலாம். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். அதை தொடும்போதே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸ்பாஞ்ச் மாதிரி கேக் மாதிரியே இருக்கும் அப்படியே. இது பார்க்குறதுக்கு தான் ப்ராசஸ் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக டக்குனே ரெடி பண்ணிடலாம். இதை இப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இன்னும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். இதை ஒரு பவுலில் வச்சுட்டு நல்லா கெட்டியான தேங்காய் பால், அதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து அதை இது கூட ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லி நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.